படிக்கிற குழந்தை எங்கனாலும் படிக்கும். நீங்க வந்து படின்னு திணிச்சாலும் சில பிள்ளைங்க படிக்காது. அதுக்கு வேற நல்ல வரும். தாட் இருக்கும், ஆமா. ஸ்கில் இருக்கும். ஆனா நீங்க போட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரே விஷயத்துல அத போட்டு டம்ப் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரிஜினல் ஐடி ஒண்ணு வச்சிருக்கீங்க, ஃபேக் ஐடி ஒண்ணு வச்சிருக்கீங்க. அப்போ வந்து ஒரிஜினல் ஐடில நல்லவ மாரி இருக்கிறாங்க. ஃபேக் ஐடில அவங்க இல்லாத எல்லா விஷயமும் பண்றாங்க. அதே மாரி ஒரு பொண்ண பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல்னா உடனே டிப்ரஷன். இன்னைக்கு அந்த மைண்ட் செட்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு அவங்கலாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க அந்த விஷயத்துல. அதே மாரி வீட்ல இருக்கிறப்ப கொஞ்சம் போம்மா, டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு ஒரு மாரி இருக்கு அப்படிம்பாங்க. ட்ரக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்தாச்சு. மது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைங்க மத்தியில அது ஸ்மெல் வரும் அப்படிங்கிற மாரி அந்த கான்செப்ட்ல போய், இப்போ வந்து டேப்லெட் வந்துச்சு. இப்போ வந்து சாக்லேட் ரூபத்துலலாம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சரி 70,000 சம்திங் இருந்தது 2019ல. இன்னைக்கு அது அப்படியே டபுள் ஆயிருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகுதுல, அதில 1% பெண்கள் கணக்கெடுப்புல வராங்க. இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னும் ஒரு ஒரு 10 வருஷம் இதுலேருந்து நீங்க எடுத்துட்டு போறப்போ, ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அவங்களோட உடல் ரீதியா, மன ரீதியா லைக் இப்போ 11th 12th போறாங்க அப்படின்னா, லைக் காலையில 6:00 கிளம்புனாங்கன்னா நைட் 11:00 தான் வீட்டுக்கே வராங்க. எக்ஸாம் ஓகே. குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல். அந்த அதுக்கு இடையில இது எதுக்கு இந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம். அவங்கள ஏன் போட்டு டார்ச்சர் பண்ணணும் குழந்தைங்களுக்கு? இந்த இடையில இத பண்ணிட்டு வா, அத பண்ணிட்டு வான்னு இந்த குழந்தைங்களுக்கு சொல்றாங்க பாருங்க. நீ இப்படி இருடா, ஓகே பிரச்சனை இல்ல அப்படின்னு எந்த பேரண்ட்ஸும் சொல்றதில்ல. இந்த மாரி இல்ல எங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன வந்து இப்படி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் குடுத்தாங்கன்னா, நான் இத அச்சீவ் பண்ணிருவேன். இத கொஞ்சம் எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இதுலேருந்து நான் வெளில வந்துருவேன்னு சொல்றப்போ, அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க வாழ்க்கையில ஜானகி வந்து இந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணுவாங்க நெறைய பெர்சன்ஸ அப்படின்னு நெனச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா எல்லாரும் நீங்க வெறும் ஜோகா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இல்ல இவங்க கிட்ட இதை தாண்டி வேற என்னமோ இருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, என்ன வந்து நானே செதுக்க ஆரம்பிச்சேன் ஒரு கட்டத்துக்கு மேல. ஆனா பிசினஸ்ன்னு வந்தக்கப்புறம் என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க? பொண்ணு என்கிட்ட என்ன பேசுனாங்கன்னா, அக்கா நீங்க சேல்ஸ் பண்ணுங்க, பண்ணாம போங்க, இல்ல என்னமோ பண்ணுங்க. எனக்கு நீங்க பண்ணி கொடுக்கணும். ஏன்னா உங்களால தான் நான் உயிரோட இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்கறப்ப தான் அவங்க ஸ்டோரி சொன்னாங்க. எனக்கு வந்து நம்ம 100% நீங்க சொன்னதுல உண்மை இருக்கு. இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. இன்னைக்கு ஒரு பையன் பைக் வேணும்னா வீட்டுல வந்து அம்மா அப்பா லோன் போட்டு வாங்கி தருவாங்க. எதனாலன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நான் பேரண்ட்ஸ் தான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே கொடுத்து பழகிட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இல்லாத அன்னைக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஆங்ஸைட்டி ஆகும். எடுத்துக்க முடியாது. அவங்க வந்து ஆக்சுவலா வருங்காலத்துல கோழையா தான் இருப்பாங்க. யாருக்கிட்டையுமே அவங்கள எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா எல்லாமே கிடைச்சு பழகிட்டாங்க. நாளைக்கு ஜாபுக்கு போனாலோ, நாளைக்கு ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணாலோ, அதுல சின்ன சறுக்கல் விழுந்தா கூட அவங்க உயிர் வாழ்றது கூட கஷ்டம். ஏன்னா அவங்களால கான்ஃபிடென்ட்டா நிக்க முடியாது. வெல்கம் டு குல்ஃபேர். இது கதைகள் அண்ட் பெக் சீரிஸ். இன்னைக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சன் நம்ம ஒருத்தவங்கள பார்க்க போறோம். ஏன் இன்ஸ்பைரிங் சொல்றேன்னா, திடீர்னு ஒரு பர்சனை வந்து நம்ம காட்டுல விட்டுட்டு எந்த லைட்டுமே இல்ல, இருட்டா இருக்குன்னா அவங்களுக்கு எந்த வழியில போகணும்னு தெரியாது. ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, பயந்துருவாங்க. அவங்க கிட்ட ஒரு டார்ச் லைட் கொடுத்தா போதும். தே வில் ஃபைண்ட் தேர் ஓன் வே. அவங்க பார்த்துப்பாங்க. அது மாதிரி இப்போ நிறைய பேர் லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் ஒரு டார்ச் லைட்டாவோ இல்ல ஒரு ஹோப்னு சொல்லலாம் இவங்களை. அவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆண்டர்பிரினர், இதோட நிறைய ஆக்டிங் அது இதுன்னு பல விஷயத்துல வந்து கலக்கிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஜானகி சுந்தரராஜன். வெல்கம் மேம். வணக்கம். நீங்க வாழ்க்கையில ஜானகி வந்து இந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணுவாங்க நிறைய பெர்சன்ஸ அப்படின்னு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல அந்த மாரி எனக்கு துளியும் ஐடியாவும் இருந்ததில்ல. நார்மலா எல்லா பெண்களுக்கு இருக்கிற மாரி தான் நானும் இருந்தேன். ஆனா அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா சின்னதுலேருந்து ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதாவது நம்மள ஐடென்டிஃபை பண்ணதுக்கும், அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் இருந்தது. அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தீங்க? உங்கள பத்தி சொல்லுங்க அந்த டைம். அப்பா, அம்மா வந்து கோல்டு ஸ்மித் ஃபேமிலி. எங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணா ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல கட்டி குடுத்துருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில அப்பாவும் அதே மாரி ஒரு மனப்பான்மையில தான் இருந்தாங்க. நான் நல்லா படிப்பேன். படிச்சது வெறும் 5ஆம் வகுப்பு தான். அப்பா வந்து 10 வயசுலயே என்ன வந்து நகை தொழில்ல அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த டைம்ல கோல்டு ஸ்மித் வந்து ஜாபுக்கு ஆள் கிடைக்காம ரொம்ப பீக்ல இருந்த ஒரு ஸ்டேஜ். அந்த ஒரு மென்டாலிட்டிலேயே நம்ம வளர ஆரம்பிச்சதுமா என்னமோ தெரியல. காசு தான் மெயின். அதே மாரி பிசினஸ் தான் கெத்து. இப்படி மைண்ட்ல வந்துடுச்சு. அது தாண்டி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு ஒரு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நம்ம போய் சேர வேண்டிய சூழல்.
அந்த டைம்ல என்னன்னா, அப்பா வந்து ஒரு மைண்ட்ல வச்சிருந்தாங்க. நம்ம கோல்டு ஸ்மித் தான் கட்டிக் குடுக்க போறோம்ன்னு. ஆனா எனக்கு வந்து அந்த மாரி ஒரு ஆப்ஷன் இல்ல. அப்போ வேற ஒரு தாட் பெர்சன் போறப்போ, நம்ம வந்து என்னன்னா, அத தாண்டி என்ன பண்ண முடியும்? ம். அப்டின்னா, இந்த மாவு விக்கிறது, மசால் பொடி பண்றது, அப்புறம் பக்கத்துல இருக்கிற பசங்களுக்கு டியூஷன்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுக்கறது. இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுத்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, எனக்கு என்னன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். ம். அதுல நம்ம வந்து பெஸ்ட்டா இருக்கணும். நம்மள ரெகக்னைஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு எஸ். நம்மள வந்து ம். ரெகக்னைஸ் பண்ணணும். அத நம்ம கேட்கணுங்கிறதுல ஒரு ஆள் மனசுல ஒரு இதே இருந்தது. அது தாழ்வு மனப்பான்மையா கூட இருக்கலாம். ஏன்னா, நான் ம். வெறும் இந்த படிச்ச விஷயம் வந்து 5வது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அத உடைக்கிறதுக்கான விஷயமா நான் எடுத்துக்கிட்டேன். கரெக்ட். ம். ஏன்னா, எல்லாரும் "நீங்க வெறும் 5வதா?" அப்படின்னு சொல்லிறக்கூடாது. ம். இல்ல இவங்க கிட்ட இத தாண்டி வேற என்னமோ இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, என்ன வந்து நானே செதுக்க ஆரம்பிச்சேன் ஒரு ம். கட்டத்துக்கு மேல. அந்த மாதிரி பண்றப்ப தான் பிரைவேட் அந்த ஃபினான்ஸ் எல்லாம் வந்த ஸ்டேஜ். நெறைய வந்து குழுக்கள் அ ஆரம்பிச்சுன்னா, ஒரு டீம் இருக்கும். அந்த டீம போய் நம்ம வந்து அப்ரோச் பண்ணி, அவங்களுக்கான லோன் எப்படி நம்ம வாங்கி குடுக்கறது, இந்த மாரியெல்லாம் நான் பண்ணிட்டுருந்தேன். நெறைய பேருக்கு நம்ம தெரிய ஆரம்பிச்சோம். ஓகே நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா, இது எப்படி நம்ம கரெக்ட்டான வேல எடுத்துட்டு போறதுங்கிறப்போ, அந்த டைம்ல தோணுனது தான் ஹாஸ்வி, ம். என்னோட பிராண்ட். அது வந்து எப்படி வந்துச்சுன்னா, அந்த கன்சீவ் ஆறப்ப நம்மளுக்கு நெறைய முடி கொட்டும். அப்ப என்னோட சன்ன வந்து நான் கன்சீவா இருக்கிறப்போ, ஓகே ஹேர் ஆயில் பண்ணலாம். அப்பயுமே என்னன்னா, இது வந்து பிராண்டு, இத எடுத்துட்டு போறோம் அப்படின்லாம் இல்ல. ம். ஏதோ ஒண்ணு பண்ற மாரி இதையும் பண்ண ஆரம்பிச்சேன். ம். அந்த டைம்ல தான் எனக்கு வந்து நெறைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, "நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல எனக்கு வெப்சைட் தெரியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ப்ராசஸ்ன்னு தெரியாது. ஏன்னா, நம்மளுக்கு இப்போ குழந்தை பொறக்க போது. அத தாண்டி இந்த ஒரு வேல பண்றோம். போற வரைக்கும் போட்டும்ன்னு. ம். அதுல வந்து 2 பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட நேம்ல அ எடுத்துட்டு போய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது போதுமானதா இருந்தது அன்னைக்கு. ம். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் அப்படியே போயிட்டு இருந்தப்போ, பையன் வந்து 2ண்ட் சன்னும் கன்சீவ் ஆயி, அவங்களும் டெலிவரி ஆனதுக்கப்புறம் என்னால பார்க்க முடியல. நான் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி குடுத்தனம் வந்துட்டேன். அந்த டைம்ல எனக்கு என்னன்னா, ஒரு பெரிய ஸ்பார்க் எப்பயுமே ஒருத்தவங்க வந்து ஒரு டர்னிங் எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் மாரி. ஸ்பார்க் ஆ. இருக்கும். எஸ். அந்த ஸ்பார்க் வந்து எனக்கு ஒருத்தவங்க மூலியமா வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆயில ரெகுலரா இன்னொருத்தவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே. அவங்க அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு. நான் இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஷிஃப்ட் ஆயி நான் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன அந்த பழைய வீட்ல போய் தேடி அவங்கக்கும் தெரியல. ம். "அம்மா போயிட்டாங்க. என்னன்னு தெரியல எனக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு டைம் எனக்கு அவங்க ஹவுஸ் ஓனர் சன் அவங்க வந்து பிரதர் பேசிட்டு இருக்காங்க. "அக்கா என்னக்கா பண்ற?" அப்படிங்கிறப்போ, "யார்ட்டடா நீ பேசிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, "நான் ஜானகி அக்காட்ட பேசினேன்." "அவள கூப்பிட்றா. அவள தேடிட்டு இருக்காங்க." அப்படின்னோனே, ம். "அம்மா என்னமோ சொல்றாங்க கேளுங்கங்கிறாங்க." "என்னம்மா?" அப்படின்றேன். இந்த மாரி, "எங்க போன? நம்பர் இல்ல, அது இல்ல, இது இல்ல. என்ன நீ?" அப்படின்ட்டு அவங்க ஒரு சொல்லுங்க. கதைய சொல்றாங்க. "நீ உடனே வான்னோனே" நான் போனேன். நான் எங்கேயும் கடன் கூட வாங்கலையே! அவங்க வந்து அந்த ஃபோர்ஸ்ல பேசுறாங்க. "எங்க போன நீ?" அப்படின்னு. ம். அதுக்கப்புறமா போனா அவங்க சொன்னாங்க, "இந்த மாரி எங்க ரிலேட்டிவ்க்கு நான் குடுத்தேன்ம்மா. ம். அவங்க வந்து எனக்கு வந்து ஆயில் வேணுங்கிறாங்க." நான் சொன்னேன், "இல்ல நான் இப்ப கொஞ்சம் பண்றதில்ல. பசங்க இருக்கறனால." அவங்க அந்த பொண்ணுட்ட எனக்கு ஃபோன் பண்ணி குடுத்தாங்க. பொண்ணு என்கிட்ட என்ன பேசுனாங்கன்னா, "அக்கா நீங்க சேல்ஸ் பண்ணுங்க, பண்ணாம போங்க. இல்ல என்னமோ பண்ணுங்க. ம். எனக்கு நீங்க பண்ணி குடுக்கணும். ஏன்னா ம். உங்களால தான் நான் உயிரோட இருக்கேன்னு" ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்கிறப்ப தான் அவங்க ஸ்டோரி சொன்னாங்க. எனக்கு வந்து நான் முடியெல்லாம் கட்டிட்டு இது பண்ணிட்டு போவேன். நெறைய காலேஜ்ல கிண்டல் கேலிலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம், எனக்கு அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம், "சரிம்மா பண்ணி தரேன்" அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஏன் இத நம்ம பிராண்டா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஆரம்பிச்ச ப்ராடக்ட் ஹாஷ்வி அப்படிங்கிறது. ஹாஷ்விய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒவ்வொரு படியா மேலேத்திட்டு தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேசுறதுக்கு காரணமும் ஹாஷ்வி தான். ம். ஆனா பிசினஸ்ன்னு வந்தக்கப்புறம் என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க? ஆரம்பிச்சாச்சு. ம். பணம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ம். பேஸ் நம்மளுக்கு வந்து பணம்ங்கிறது, அப்புறம் ஃபேமிலி சப்போர்ட்ஸு இந்த மாரி இருக்கிறப்போ, அதில நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததா செஞ்சது. ம். நம்ம ஒரு விஷயத்த எடுப்போம். இதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணலான்னு நெனச்சிட்டுருப்போம். ஆனா வேற ஒரு செலவு வந்து நிக்கும். அப்போ இது மெயினா, அது மெயினான்னு பார்க்குறப்போ, ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து "இல்ல, இல்ல இது நீ சும்மா அப்படியே பண்ணிட்டே இரு. இதுதான் மெயின்" அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டைம்ல நம்ம வந்து அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் குடுப்போம். அப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வரப்போ, ரொம்ப பெரிய பல மலைகள கடந்து பெருமூச்சு விட்டு உயிர் பொழச்சா போதும் அப்படிங்கிற மாரி தான் பிசினஸ். ஆனா பிசினஸ் சக்சஸ்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அத சக்சஸ் பண்ற வரைக்கும், அந்த கஷ்டத்த யாரு ரொம்ப உள்வாங்கி அத எடுத்துட்டு வராங்களோ, அவங்க தான் சக்சஸ் விமன். ம். ஏன் ஹாஸ்வி அப்படிங்கிற நேம்? அதுக்கு ஏதாவது ஒரு ஆ ஸ்டோரி இருக்கும்ல? இருக்குங்க. இது வந்து எதேர்ச்சியா நாங்க ஒரு ஒரு பேர் என்னோட சன் வந்து பொறந்துட்டா, சிவகுமார்ன்னு பேர் வைக்கணும்னு வச்சோம்.
எங்க மாமனார் அஸ்ட்ராலஜி நல்லா தெரியும். அவர் வந்து இல்லம்மா குழந்தை பிறந்த பிறகு வைங்க. இப்பலாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்போ இது என்ன பண்றது? அப்போ ஆயிலுக்கு ஒரு பேர் வைக்கணுமே. ஏன்னா சிவா அப்படிங்கிற பேர்ல தான் ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு இருந்தோம். அப்போ இல்ல ஹச்ல ஆரம்பிங்க. அது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான வேர்டு அப்படின்னாரு. ஓகே அப்படின்னோன இந்த குமார் அந்த பக்கம் ஓரங்கட்டிட்டு சிவாவ பிரிச்சோம். ம். சிவாவோட லெட்டர்ஸ் எல்லாம் ஓ! மாத்தி போட்டோம். மாத்தி. ஓகே. எஸ். போட்டு அதுல ஹாஸ்வின்னு ஆ. வந்துச்சு. ஓகே ஹாஸ்வின்னு வச்சுட்டோம். ஆக்சுவலா இப்ப ரீசென்ட்டா எனக்கு ப்ரொஃபசர் ஒருத்தரு ம். அருள்ராஜன் சார்ன்னு சொல்லிட்டு கேட்டாரு. "இந்த பேர் ஓகேவா உங்களுக்கு? இத வேணா இல்ல வேற ஏதாவது வைக்கலாமா?" "இல்ல சார் இதுதான்" இல்ல. அப்படின்னேன். ஆ. அப்ப இதுக்கான விளக்கம் கொடுங்கங்கிறப்போ, இந்த மாரி ஒரு விளக்கம் குடுக்குறப்போ, ஆக்சுவலா எனக்கு அதுவரைக்கும் ஓ! இப்படி ஒரு விஷயம் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அவரு ஒரு விளக்கம் குடுத்தாரு அந்த பேருக்கு. பவர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ம். பேரோட அட்மைரும், பவரும் அதுல ரொம்ப மிக்ஸ் ஆகணும் அப்படிம்பாங்க. அப்படி என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா, சடை முடி நாதன். ஏன்னா ஈசனுக்கு வந்து சடா முடின்னு தான் அவருக்கு பேரு. ம். ப்ராடக்ட்டுக்கான பவர அவரு குடுத்துட்டாரு அப்படிங்கிறத எனக்கு அன்னைக்கு தான் சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எனக்கு குஷியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் குஷி இல்ல, வெரி ஹாப்பி. ஏன்னா அது எதேர்ச்சையா வச்சது தான். அது வந்து இந்த அளவுக்கு பவரா இருக்கிறதுக்கு காரணம் அதுவும் கூடன்னு சொல்லுவேன். என்னோட ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஷ்விய நான் இன்னும் உலகளவுல எடுத்துட்டு போணும். ஒரு குட் நியூஸ் சொல்றேன். இப்ப சிங்கப்பூர்ல பேசிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட்டுக்கு சிங்கப்பூர், மலேசியாவுக்கு அநேகமா இன்னும் ஒரு 2, 3 மந்த்ஸ்ல அது ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்னு நெனைக்கிறோம். சின்ன வீட்ல தனக்குன்னு ஆரம்பிச்சு இவ்ளோ தூரம் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு போயிருக்கீங்க. ஆல் தி கண்டிப்பா. பெஸ்ட் நல்லா பண்ணுங்க. எப்படி இந்த மாரி நல்ல ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு? இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆர்டிகல்ஸ் எழுதுறதோ, இல்ல காலேஜ்க்கு லெக்சர் குடுக்குறதோ, இந்த ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அதுக்கும் ஹாஷ்வி தான் காரணம். எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் சோசியல் மீடியா மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். ஆனா அதுல வந்து நான் உந்துதல் அதாவது எழுத்துக்கள் வடிவமா குடுத்துட்டு இருந்தப்போ, முதல்ல எனக்கு சென்னையில ஜிஆர்டி காலேஜ்ல வந்து இந்த மாரி கூப்பிடுறாங்க. Facebookல கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடுறப்போ நான் சொன்னேன், "சார் நான் என்ன படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா?" இப்படிதான் நான் கேட்டேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. "நீங்க தான் மேம் வர்றீங்க. நீங்க தான் பேசுறீங்க. அத நாங்க கேட்கிறோம்னாங்க." அ அன்னைக்கு வந்து எனக்கு அவங்க மூலியமா தான் ம். முதல் படிக்கட்டு ஆரம்பமாச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எல்லா காலேஜ் போயிட்டுருக்கேன். அண்ட் டிபார்ட்மெண்ட் பிஆர்எஸ் இந்த மாரி நெறைய ஸ்பீச் குடுத்துட்டுருக்கேன். ஸ்கூல் பசங்களுக்கு பேசிட்டுருக்கோம். இது அப்படியே கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. காலேஜ் கெஸ்ட்டையுமே, எல்லா ஸ்பீக்கர்ட்டயுமே எல்லாருமே கனெக்ட் ஆக மாட்டாங்க. வருவாங்க, யாரோ ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னு கடமைக்குன்னு கேட்டுட்டு கிளம்பிருவாங்க. ம். எப்படி உங்க கூட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க? ஸ்டூடெண்ட் மத்தியில வந்து எனக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவிங்கே இருக்கு. என்னோட போர்ட் போட்டிருப்பாங்க. அதாவது நெறைய ஆன்டர்பிரினர்ஸ் நெறைய ஸ்பீக்கர்ஸ் வராங்கன்னா, ஒரு கான்வர்சேஷன் மாரிலாம் இருக்கும். அப்போ என்னோட பேர் பார்த்துட்டா, மேம் வராங்க. ஹாஷ்வி மேம் வராங்களா? அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ம். வந்து எனக்கு வந்து அங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க. உங்க போர்ட பார்த்த பிறகு தான் பசங்கள்லாம் வந்து சந்தோஷத்துல இருக்காங்க ஆ. அப்படிம்பாங்க. அதே மாரி போயிட்டா போதும். நான் பேசி முடிச்சுட்டு நான் வெளியில வர்றதுக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். பசங்க எல்லாருமே பேசுவாங்க. இதுல இப்ப 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரும் வரப்ப நானும் போய் உட்கார்ந்துருக்கணும். நான் கேட்பேன், "என்னோட ஷெட்யூல் எப்ப?" அப்படிம்பேன். ம். "நீங்க லாஸ்ட்" அப்படிம்பாங்க. ம். "அதுவரைக்கும் நான் இங்க உட்கார்ந்துருக்கணுமா?" அப்படின்னு கேட்பேன். அப்புறம் எல்லாரையும் உட்கார வைக்கணும்ல ஆமா. கடைசி ஏன்னா, அவங்க சொல்றது நீங்க பேசிட்டு போயிட்டீங்கன்னா, அப்புறம் நாங்க யார்ட்ட பேசுறது? ஆ. முன்னாடி ஒரு சேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் பேசுறத அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பேசினதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் எனக்கு என்ன வரும்னா, இது நாள் வரைக்கும் எங்க அம்மா பேசியிருக்காங்க, அப்பா பேசுவாங்க. இதெல்லாம் அவங்க நார்மலா பேசி நாங்க கேட்டுருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றப்போ, அதோட அர்த்தம் என்னன்னு எங்களுக்கு புரியுது. ம். அதோட வலி என்னன்னு எங்களுக்கு தெரியுது. அ எங்களுக்கு எனக்கு என் அம்மா பேசின மாரியே இருந்தது ம். அப்படிம்பாங்க. லாஸ்ட்டா இங்க கோயம்புத்தூர்ல ஒரு அ மலையாளம் கலந்த ஒரு காலேஜ் இருக்கு. அங்க அவங்க வந்து அந்த குழந்தைங்கலாம், "மேம் நீங்க பேசினது அடிப்பொலி ஆயிட்டு" அப்படின்ட்டு அந்த குழந்தைங்க பேசுறப்போ, "உங்களுக்கு புரிஞ்சுதாடான்னு?" கேட்டேன். ஏன்னா எனக்கு தமிழ் தான் தெரியும். புரிஞ்சுது மேம்" அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த மாரி ம். ஒரு லாங்குவேஜ் பேரியர்லாம் எல்லாமே நம்ம அவங்கள ஆமா. ரீச் பண்ண ரீச் முடியுது. பண்ண முடியுது. அது அந்த குழந்தைங்களுக்கு போய் சேருதுங்கிறப்போ, என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம சும்மா மேடைக்காக பேசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கேன். ம். நான் இப்படித்தான் அப்படிங்கிறதுல அதே மாரி என்ன இப்படியே ஏத்துக்கோங்க. ஆனா உங்களுக்கான என்ன தேவைங்கிறத என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் குடுக்குறேன் அப்படிங்கிறது தான். ஸ்டூடண்ட்ஸ்ன்னு பேசப்போ, இந்த யங் ஜெனரேஷனுக்கு எல்லாமே இருக்கு. வசதியா இருக்கட்டும், இல்லன்னா ஏதோ ஒண்ணு கிடைக்கணும்னா, அது எப்படி ரீச் பண்ணுங்கிற அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் இருக்குங்கிறப்போ, ஒரு ஒரு டைரக்ஷன் இல்லாம, ஒரு கைடன்ஸ் இல்லாம அப்படி போறாங்களா? எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுட்டு போறாங்களா? அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத எப்படி எஸ் பார்க்குறீங்க? 100% நீங்க சொன்னதுல உண்மை இருக்கு. ம். இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. இன்னைக்கு ஒரு ம். பையன் பைக் வேணும்னா, வீட்ல வந்து அம்மா, அப்பா லோன் போட்டு வாங்கி தருவாங்க. இல்ல வீட்ல இருக்கிற செயின வச்சு வாங்கி ஆமாமா. தராங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா, அதே மாரி காலேஜ் படிக்கிறதா இருக்கட்டும், சேர்க்கிறதா இருக்கட்டும், கடன உடன வாங்கி பண்றாங்க. ஆனா, இது எல்லாமே பேரண்ட்ஸ் பண்றாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. நீங்க பெத்தீங்க கடமை அப்படிங்கிறாங்க. அது ஒரு வகையில இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா, அவங்களோட எஃபோர்ட்ல தான் நீங்க இன்னைக்கு வளர்ந்தீங்கங்கிறத
உணர்றது கம்மியாயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கைடன்ஸ் தேவைப்படுது. ஆமா, கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுல போயிட்டுருக்காங்க. சேவிங்ஸ் மைண்ட்ஸ் இல்ல இன்னைக்கு யாருக்கிட்டயுமே இல்ல. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நம்மள அப்படியே எல்லாத்தையுமே மாயை போட்டு வச்சிருக்காங்க. இப்ப வந்து நம்ம தேவையில்லாததுக்கெல்லாம் நெறைய இன்னைக்கு பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறோம். ஆமா. இதுவே ஒரு காலத்துல வந்து அம்மா அஞ்சரை பெட்டிக்குள்ள பணம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எந்த அம்மாகிட்டயும் அஞ்சரை பெட்டிக்குள்ள பணம் இல்ல. நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு அவேர்னஸ் வேணும். அவேர்னஸ்ங்கிறத விட அவங்களே புரிஞ்சுக்கணுங்கிறது தான் மெயின். பேரண்ட்ஸையும் கூட இதுல தப்பு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு தேவைங்கிறத குடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாரி இருக்கு. பிறந்த 1 வயசு குழந்தைக்கு எதுக்கு பர்த்டே அவ்வளோ ஒரு பார்ட்டி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போறாங்க. கல்ச்சர நம்ம அங்கேயே உடைக்கிறோம். ஒரு காலத்துல குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு யாரும் அந்த மாரி எடுத்துட்டு போறதில்ல. அந்த 1 வயசு குழந்தைக்கு தெரியாது. அது அதுக்கு அவ்வளோ பெரிய பர்த்டே தேவையான இல்ல மெமரீஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, மெமரீஸ் இருக்கட்டும். கேக் வெட்டி ஃபோட்டோ எடுத்து அந்த குழந்தை 20 வயசுல பார்த்து எனக்கு கேக் வெட்டியிருக்காங்கன்னு சொல்ல தான் போகுது. அதுக்கு ஏன் அந்த குழந்தை வந்து இவ்வளவுதான் இருக்கும். ஆனா அதுக்கு 3 அடி உயரத்துல கேக்லாம் வெட்டுறாங்க. லைஃப் ஸ்டைலே எஸ், மாறிடுச்சு இப்போ. மாறிடுச்சு. கொஞ்சம் எஸ். அது நம்ம கல்ச்சரோட இருந்தா நல்லா நம்ம இருக்கும். கல்ச்சர், எஸ். நம்ம கல்ச்சருக்கு கொண்டு வாங்க. கோயிலுக்கு போங்க. கோயில்ல இருந்து வந்தோனே இலை போட்டு சாப்பாடு போடுங்க. ஆக்சுவலா கேக் வெட்டுறது நம்ம கல்ச்சர் கிடையாது. ஆனா இன்னைக்கு கேக் எல்லாத்துக்கும் கேக். கல்யாணத்தன்னைக்கு வெட்டுறாங்க பேரு. அன்னைக்கே அத தாலிய கட்டிட்டு வெட்டுற மாரி ஒரு சீன் கிரியேட் பண்றீங்க. வேண்டாம். திருமணங்கிறது வந்து எடுத்துட்டு வந்து இப்ப மேரேஜ் பார்ட்டி அப்படிங்கிற மாரி போயிடுச்சு. கேக் வெட்டுறாங்க. அந்த இடத்துல என்னென்னமோ பண்றாங்க. அதெல்லாம் வந்து கல்ச்சர தாண்டி போறப்போ கல்ச்சர் உடையுது. இப்ப கைடன்ஸ் தேவைன்னு நம்ம சொல்றோம். இல்ல இந்த மோட்டிவேஷன் போதுமா? இல்ல மோட்டிவேஷன் தான் கைடன்ஸே மாறுதா? மோட்டிவேஷன் வந்து யாரையும் மாத்தாதுங்க. மோட்டிவேஷன் வேறு, நம்மள ரியலா எடுத்துக்கிறது வேற. எப்படின்னா, இப்ப மோட்டிவேஷன் கேட்ட அன்னைக்கு அப்படியே நரம்பெல்லாம் நம்மளுக்கு ஆமா. முறுக்கேறும். அடுத்த செகண்ட் இப்ப எழுந்து போறப்போ அது மாறிடும். ஆனா அது வேண்டாம். இப்ப எல்லா ஆனா இடத்துலயும் இந்த கைடன்ஸ் கிடைக்குதா? இல்லைங்க. எல்லா இடத்துலயுமே ஒரு மோட்டிவ் இருக்கு. பணம் மோட்டிவ் இருக்கு. சிந்தனைகள வந்து சிதற விடுறதுக்கான விஷயங்கள் மட்டும் தான் இருக்க ஒழிய மோட்டிவேஷன் இல்ல. ஜெனரேஷன்லயே சின்ன பசங்களுக்கு கூட இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரஷன் இதெல்லாம் அதிகமா பார்க்குறோம். எதனால அந்த மாரி இருக்கும்? எதனாலன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க நான் பேரண்ட்ஸ் தான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே குடுத்து பழகிட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இல்லாத அன்னைக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஆங்ஸைட்டி ஆகும். ஏத்துக்க முடியல. ஏத்துக்க முடியாது. அவங்க வந்து ஆக்சுவலா வருங்காலத்துல கோழையா தான் இருப்பாங்க. யாருக்கிட்டயுமே அவங்கள எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா எல்லாமே கிடைச்சு பழகிட்டாங்க. நாளைக்கு ஜாபுக்கு போனாலோ, நாளைக்கு ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணாலும், அதுல சின்ன சறுக்கல் விழுந்தா கூட அவங்க உயிர் வாழ்றது கூட கஷ்டம். ஏன்னா அவங்களால கான்ஃபிடென்ட்டா நிக்க முடியாது. அந்த மாரி பசங்க உங்ககிட்ட இருந்து பேசும்போது எப்படி அவங்க இருக்கிறாங்க? அவங்க மனநிலை? அவங்க மனநிலை அப்படிதான். நான் வந்து எனக்கு வந்து இது கிடைச்சே ஆகணும் அப்படிம்பாங்க. கிடைச்சே ஆகணும் மீன்ஸ் எப்படி? எந்த மாதிரி உங்களுக்கு? இல்ல நான் எது நினைச்சாலும் நடந்தே ஆகணும். அப்படி இல்ல. நீங்க எது நினைச்சாலும் நடக்கிறதுக்கு நீங்க உங்க மன உறுதிய வந்து இது பண்ணிக்கணும். அதே மாதிரி அ ஒவ்வொரு விஷயமும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அத வந்து நீங்க ஏத்துக்க பழகணும். இது கிடைக்கலன்னா அது நம்மளுக்கானது இல்லன்னு ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கணும். ஆக்சுவலா அது பேசிக்ல இருந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்தா ஏன்னா பேரண்ட்ஸ் இன்னைக்கு எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, எல்லாருமே ஒரு மேடை நாடகத்துல வாழ்ற மாதிரி தான் வாழ்றாங்க. இந்த ஜெனரேஷன சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இது எங்க போய் முடியுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இனி 20 வருஷம் கழிச்சு இளைஞர்கள் வந்து இளைஞர்களா இருக்க மாட்டாங்க. அது பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும். ஸ்டூடண்ட்ஸோடயோ இல்ல பசங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது ஏதோ ஒண்ணு இத ரிப்பீட்டடா சொல்றாங்க. இது இருந்தா நாங்க மாத்திக்கிறோம். எங்களுக்கு இதுதான் லேக் ஆகுது. அந்த மாரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது லேக் ஆகுது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அவங்களுக்கு புடிச்ச மாரியே எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. இது கிடைச்சுச்சுன்னா, நான் இதுலருந்து வெளில வந்துருவேன் அப்படின்னு. ஆனா, அது சாத்தியக்கூறு கிடையாது. இல்ல பசங்க அமைதியா இருந்தா கூட பேரண்ட்ஸ் வந்து புகுத்துறாங்க. இந்த மாரி இருக்கணும், அந்த மாரி இருக்கணும்னு சொல்லி. எங்க வீட்ல இந்த மாரி இல்லாம ரியலிஸ்டிக்கா இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ரியலிஸ்டிக்கா தான் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா படிக்கிற விஷயத்துல வேற வழியே இல்ல. இந்த நீ படிக்கணும், இத பண்ணணும் அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து அவங்கள வந்து ஒரு வில்லத்தனமா ஒரு வேற ஒரு கேரக்டர்ல பேரண்ட்ஸே பார்க்குறாங்க. எப்பயுமே பேரண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற மாரி இருக்காங்க. ஆனா அது அவங்கள வந்து என்னன்னா டிஸ்டர்ப் பண்ணுது. நீ இப்படி இருடா, ஓகே பிரச்சனை இல்ல அப்படின்னு எந்த பேரண்ட்ஸும் சொல்றதில்ல. அது என்ன ஆயிடுதுன்னா, சில பசங்களால சில பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க வந்து தன்னோட பசங்கள வந்து அந்த மாரி கேரி பண்ண வேண்டிய சூழல் வந்துருது. வெளியில பார்க்குறாங்கல்ல, அப்படி ஆயிடக்கூடாதோ அப்படின்னு நெனச்சு பண்றாங்க. ஆனா அதுல வந்து நல்ல பசங்களும் மாட்டிக்கிறாங்க. இந்த மாரி இல்ல எங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன வந்து இப்படி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் குடுத்தாங்கன்னா, நான் இத அச்சீவ் பண்ணிருவேன். இத கொஞ்சம் எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இதுலேருந்து நான் வெளில வந்துருவேன்னு சொல்றப்போ, அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் புரிதலோட நடந்துக்கணும்னு இருக்கு. அப்ப பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும்ல. தெரியாதுல்ல யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு. சோ அவங்க ஒரு பாதுகாப்பு வளையம் வச்சுக்கிட்டே இருக்கணும் பசங்களுக்குன்னு தானே அதுதான் இப்படி சொன்னேன்ல. பண்ணுவாங்க. 100% பாதுகாப்பு வளையத்துல தான் வச்சிருப்பாங்க பேரண்ட்ஸ். அதுல வந்து சில நம்ம பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பசங்களோ, பொண்ணுங்களோ
ம். அதுலேருந்து கொஞ்சம் அவங்க என்னன்னா, இத மாத்திக்கலாம் அம்மா, அப்பா நெனைப்பாங்க. ம். ஆனா அவங்க மாற மாட்டாங்க. நீங்க அதுக்கு கொஞ்சம் அம்மா, அப்பா இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்தாற் போல நீங்களும் கொஞ்சம் ம். அதுக்கு தகுந்த போல நடந்துக்கலாமே. இந்த பசங்கட்டலாம் எது மிஸ்ஸிங்ன்னு நெனைக்கிறீங்க? அப்போதுக்கும், இப்போதுக்கும்? அப்போதைக்கு இப்போதைக்கு மரியாதை மிஸ்ஸிங். பேரண்ட்ஸுக்கு நாட் ரெஸ்பான்ஸ். ம். மரியாதை குடுக்கறது இல்ல. மரியாதை எங்க அம்மா, எங்க அப்பா நான் என்ன மரியாதை குடுக்கணும்னு இல்ல. அவங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேட்கணும். அது ஒரு விஷயம் இருக்கு. ம். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய தரப்பு நியாயத்த சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அப்படி யாரும் சொல்லல. மரியாதைங்கிறது சுத்தமா குறைஞ்சிருச்சு. பேரண்ட்ஸ் ம். மத்தியில இல்ல, பொது வழியிலயும், மத்த இடங்கள்லயும் மரியாதை எனக்கு சுத்தமா இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். இந்த ஜெனரேஷன் கிட்ஸோட லைஃப் ஸ்டைல், ஸ்டடீஸுமே ஸ்கூல்ல படிக்கிற சொல்லிக் குடுக்குற எல்லா ஸ்டைலுமே மாறிருச்சு. இவங்க எப்படி இத மேனேஜ் பண்ண முடியும்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் பேரண்ட்ஸ் ஒரு பக்கம். ஆனா அவங்க வளர்ந்த விதம் டோட்டலி டிஃபரெண்ட். ஆனா இவங்க மொத்தமா வித்தியாசமா வளர்றாங்க. ஸோ அவங்களுக்குமே இது எல்லாமே புதுசு தானே. கண்டிப்பா, இது கண்டிப்பா. எப்படி பிரிட்ஜ் பண்றது? இப்ப நான் வெறும் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி வெறும் 5ஆம் வகுப்புங்கிறப்போ, ம். அன்னைக்கு படிச்ச இன்னும் எனக்கு பாடங்கள் கூட ஞாபகத்துல இருக்கு. ஏன்னா, ம். அந்த அளவுக்கு அந்த மெமரீஸ் இருக்கு. ம். ஆசிரியர் மேல மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருந்தது. இன்னைக்கு வந்து ஸ்கூல் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஓகே. குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல். அந்த மாரி. அதுக்கு இடையில இது எதுக்கு அந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம். அவங்கள ம். ஏன் போட்டு டார்ச்சர் பண்ணணும்? குழந்தைங்களுக்கு ம். இந்த இடையில இத பண்ணிட்டு வா, அத பண்ணிட்டு வான்னு இந்த குழந்தைங்களுக்கு சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டங்க. ம். பாவம் அவங்கலாம். அவங்க அதுக்காக போய் இந்த ஸ்டோர்ஸ்லலாம் போய் நிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ அனாவசியமான செலவுகள். அது என்னன்னு கேட்டா, "இல்ல நாங்க கிரியேட்டிவிட்டிய கொண்டு வரோம்னாங்க." நான் அதுக்கு நேரா விவசாய பூமிக்கு கூட்டு போங்க. ம். மரம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிக் குடுங்க. தண்ணி எப்படி ஊத்துறதுன்னு சொல்லிக் குடுங்க. நெல் எப்படி அறுக்குறாங்கன்னு கையில அந்த நெல்ல பிடிக்க சொல்லுங்க. கை அறுக்கும். நான் என்ன கேட்கிறேன், கிரியேட்டிவிட்டி அங்கருந்து கொண்டு வாங்க. ம். சும்மா பேப்பர்லயும், பென்சில்லயும் காமிக்காதீங்க. லைக் இப்ப 11த், 12த் போறாங்க அப்டின்னா, லைக் காலையில 6:00 கிளம்புனாங்கன்னா, நைட் 11:00 தான் வீட்டுக்கே வராங்க. அந்த மாரி பேரண்ட்ஸையும் கொண்டு போய் விடுறாங்க. ஸோ ஆமா. இந்த மாரியும் இருக்கு. இல்ல அது 2 டைப்ஸ் ஆஃப் இன்னைக்கு படிப்புல எல்லாருக்கும் ஒரு போட்டா போட்டின்னு தாங்க சொல்லுவேன். ம். படிக்கிற குழந்தை எங்கனாலும் படிக்கும். நீங்க வந்து படின்னு திணிச்சாலும் சில பிள்ளைங்க படிக்காது. அதுக்கு வேற நல்ல ஆமா. தாட் இருக்கும், ஆமா. ஸ்கில் இருக்கும். ஆனா நீங்க போட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரே விஷயத்துல அத போட்டு டம்ப் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா அப்துல் கலாம் ஐயாவ தான் நான் எடுத்துப்பேன். அவர் வந்து நார்மல் ஸ்டூடண்ட் தான். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சயின்டிஸ்ட், குடியரசுத் தலைவரா இருந்தவரு. ரொம்ப மேன்மையான ஒரு மனிதர். ம். அது அப்போ வந்து படிப்புங்கிறது அறிவு தான். அந்த அறிவ சரியா ஸ்கில் பண்ணுங்க போதும். அத விட்டுட்டு மார்க்குக்காக குழந்தைய போட்டு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது, செகண்ட் மார்க் வாங்குறது ஒரு நாள் டிவில தெரிவாங்க. அடுத்த நாள் காலேஜ் போறப்போ, அடுத்த நாள் அடுத்த இது போறப்போ அவ்வளோதான். 10ஓட ம். 11 தான் நீங்க. அவங்ககிட்ட அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட்டே இல்ல குழந்தைங்கள்ட்ட. யார் கூடயும் அட்டாச் ஆக மாட்டுக்காங்க. கலகலன்னு பேச மாட்டுக்காங்க. அந்த மாரி நீங்க பேரண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? பெட்ரூம்ன்னு நம்மளுக்கு தனியா இருந்ததில்ல. எல்லாருமே ஒண்ணா தான் தூங்குவோம். காலையில எழுந்துப்போம். எல்லார்கிட்டயும் ஒரு பாண்டிங் இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ரூம் குடுத்துடுறோம். அவங்க வந்து இந்த பிரைவசி அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்தே அவங்க குரோத் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ம். அதனால அவங்க வந்து எமோஷனலா வந்து கண்டிப்பா யாரு கூடயும் பாண்டிங் ஆறதில்ல. ம். ஆனா ஓவர் எமோஷனலும் ஆவாங்க. ஏன்னா, ஓகே. அவங்களோட இடத்த வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்றப்போ, அவங்களோட அந்த ஆக்குபைக்குள்ள நம்ம போக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கிளாரிட்டியோட இருக்காங்க. இதெல்லாம் கூட ஃபேஸ் பண்ணிரலாம் ஒரு பக்கம். ஆனா நம்ம எதிரே பார்க்காத ஒரு ரியாலிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த ட்ரக்ஸோ இல்லன்னா மத்த சப்ஸ்டான்ஸஸோ யூஸ் பண்றாங்க. அது ரொம்ப ஈஸி ஆக்சஸிபிளா இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது உங்ககிட்ட எப்படி வர்றாங்க? பசங்களா இருக்கட்டும், இல்ல பேரண்ட்ஸா இருக்கட்டும். இன்னைக்கு சிறுவர்கள் வந்து பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2019லேருந்து கணக்கெடுத்து இப்போ 2025 வரைக்கும் கணக்கெடுத்திருக்கிறாங்க. ஒரு 70,000 சம்திங் இருந்தது 2019ல. இன்னைக்கு அது அப்படியே டபுள் ஆயிருக்கு. ட்ரக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்தாச்சு. மது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைங்க மத்தியில அது ஸ்மெல் வரும். ம். அப்படிங்கிற மாரி அந்த கான்செப்ட்ல போயி, ம். இப்போ வந்து டேப்லெட் வந்துச்சு. இப்போ வந்து சாக்லேட் ரூபத்திலலாம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ம். அ வ வ அப்படிங்கிறாங்களா இல்ல, அது உண்ம. ம். அது வந்து எப்படின்னா, இன்னைக்கு ஆன்லைன்லலாம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ம். இப்போ இந்த ஈஸி வே எல்லாருக்கும் கிடைச்சதுனால, ம். நம்ம குழந்தை சாக்லேட் தான் வச்சிருக்குதா, இல்ல ட்ரக் வச்சிருக்குதான்னு பேரண்ட்ஸால எப்படி கண்டுபிடிக்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். முடியும்? நான் எப்படி அவங்களுக்கு அவேர்னஸ் குடுக்க முடியும்? ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க பிஹேவியர்ஸ் இதெல்லாம் வந்து வெளி வட்டாரத்துல தான் அவங்களோட கனெக்டிவிட்டி இருக்கு. ம். அப்படிங்கிறப்போ, அ ட்ரக்ஸுக்கு வந்து இன்னைக்கு குழந்தைங்க வந்து 10 வயசுலருந்து 17 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க,
கிட்டத்தட்ட அடிக்ட் ஆகுறது வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கேஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஃபைல் ஆயிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குங்கிறது நிறைய பேர் தெரியாம கூட இருக்கிறாங்க. குழந்தைங்க கிட்டயே இருக்கு. ஆனா நம்ம குழந்தைங்க அத தான் யூஸ் பண்றாங்களா? நான் எப்படி என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும்? என்டிபிஎஸ் அப்படிங்கிறது தான் அதோட இது. அதுக்கு அடிக்ட் ஆயி அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது அதுல சிவியர் ஆனா தான் நம்மளுக்கு அத பார்க்குறோம். அதுவரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப ஈஸியா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாரி இன்னைக்கு இருக்கு. அதுக்கு வந்து அரசு வெறும் அவேர்னஸ் குடுத்தா பத்தாது. ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு இந்த மாதிரி சூழ்நிலையில நடவடிக்கை எடுக்கணும். அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? லைக் பேரண்ட்ஸோட மனநிலையா கூட இருக்கலாம். பேரண்ட்ஸ் மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க அவங்களோட மனநிலைய எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நானும் குழந்தைங்கள வச்சிருக்கேன். அதெல்லாம் டூ மச் அவங்க 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 வலி அதுல காமிப்பாங்க. ரொம்ப கஷ்டம். அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகுதுல்ல, அதுல 1% பெண்கள் கணக்கெடுப்புல வராங்க. இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னும் ஒரு ஒரு 10 வருஷம் இதுலருந்து நீங்க எடுத்துட்டு போறப்போ, முழுமையா வந்து இப்போ ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அவங்களோட உடல் ரீதியா, மன ரீதியா இன்னொரு விஷயம் ஸ்ட்ரகிள் அவங்க வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு இஷ்யூல மாட்டி அவங்க வெளியில வரதெல்லாம் சான்ஸே இல்ல. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா போதைங்கிறதுனால தான் இன்னைக்கு தவறுகள் அதிகமா நடக்குது. இப்போ அத வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து தடை பண்ணணும். ஏன்னா வளர்ந்துட்டே வர நாட்ல இதுவும் வளர்ந்துட்டே வருதுங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பிலிப்பைன்ஸ் நாட்ல வந்து முன்னாள் ஜனாதிபதி ரெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து போதைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராளியாவே இருந்தார். எப்படின்னா நெறைய ஆண்கள் இந்த மாரி போதைக்கு அடிக்ட் ஆயி இறப்புகள் செஞ்சோனே, அங்க இருக்கிற பெண்கள் அவர்களோட குழந்தைகள காப்பாத்துவதற்காக சிங்கப்பூர், மலேசியா இந்த மாரி இடங்களுக்கு மெய்டு இந்த மாரி அதர் அதர் ஜாபுக்கு போய் இந்த மாரி மேக்ஸிமம் வேலைக்கு இருக்கிறவங்க எல்லாமே பிலிப்பைன்ஸ்காரங்க. இன்னைக்கு வந்து அந்த நாடோட போதை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இப்போ அவரோட பொண்ணு வந்து துணை ஜனாதிபதியா இருக்காங்க. ஆனா, அவர் வந்து இதுக்காக நெறைய கஷ்டப்பட்டுருக்காரு. போதை எதிர்ப்பு போராளின்னே அவருக்கு ஒரு பேரு இருக்கு. அவர் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி நம்மளுடைய சட்டமும் இறுக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாரி தவறுகளுக்கு நம்ம வந்து ஈஸி வே குடுத்துருக்கோமோ அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். சோசியல் மீடியா பிரஷர்லாம் இருக்கா இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு? கண்டிப்பாங்க. பிரஷர் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது அவங்க ஜாலியா எடுத்துக்கிறாங்க. ஆனா அது பிரஷரா மாறுறது வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிறப்ப அது பிரஷரா மாறுது. ஏன்னா சோசியல் மீடியா பொறுத்தவரைக்கும் நல்லது வந்து இருக்கு. கெட்டது அத விட இருக்கு. ஆனா நீங்க எதை எடுத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா தெரியாம சின்ன பிள்ளையிலே அவங்க போயிடுறாங்கல்ல. இதுல வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. தவறுகள நான் செய்யறதுக்கான வழி எனக்கு ஈஸியா கிடைக்குது. அந்த ஆப்ப உள்ள போறேன்னா, என்னோட ஐடி இல்லாம அந்த ஐடிய ஓப்பன் பண்ண முடியாதுனாலே, அந்த இடத்துல தப்பு குறையும். தப்பே செய்ய முடியாது. ஏன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாமே. ஆமா. இப்போ நீங்க ஒரிஜினல் ஐடி ஒண்ணு வச்சிருக்கீங்க, ஃபேக் ஐடி ஒண்ணு வச்சிருக்கீங்க. அப்போ வந்து ஒரிஜினல் ஐடில நல்லவங்க மாரி இருக்கிறாங்க. ஃபேக் ஐடில அவங்க இல்லாத எல்லா விஷயமும் பண்றாங்க. அப்போ அந்த தப்ப வந்து தடுக்கிறதுக்கு என்ன விஷயம்னா, எல்லாமே ஓப்பன் ஸ்க்ரீன்ல இருக்கணும். நெறைய பேர் வந்து இந்த டிப்ரஷன்ங்கிற பேர்ல வந்து அவங்க டிப்ரஷன்ல இல்லன்னா கூட நான் டிப்ரஷன்ல இருக்கேன்னு நெனச்சுக்கிட்டு அவங்க அழிச்சுக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம். இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு பேசலைன்னா, இந்த பொண்ணு டிப்ரஷன் ஆயிடும். "ஏன் அவ எனக்கு பேசல, எனக்கு என்னமோ மாரி இருக்கு." எனக்கு அந்த ஃபீல் வந்து டிப்ரஷன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உடனே WhatsAppல ஸ்டேட்டஸ் போடணும். அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது நான் டிப்ரஷன்ல இருக்கேங்கிறத WhatsAppல போட்டு 4 பேர் பார்த்தா தான் அவங்க டிப்ரஷன்ல இருக்காங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு பேரு டிப்ரஷன் இல்ல. அவங்களால அதான் சொல்லல. சின்ன சின்ன விஷயங்கள கூட ஏத்துக்க முடியாத மனப்பக்குவத்த இன்னைக்கு டிப்ரஷன் அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. அதே மாரி பசங்களா இருக்கட்டும். ஆக்சுவலா இது ஸ்பீச்ல கூட நான் பேசியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் என்ன டிப்ரஷன்? டிப்ரஷன் போடுறவங்க எனக்கு பிடிக்காத பெர்சன்ஸ். ஏன்னா ஸ்டேட்டஸ் போட்டு நான் டிப்ரஷன்ல இருக்கேன்னு போடுறது வந்து, நீ 4 பேர் பார்க்கணும்னு தானே போடுற. அதே மாரி நான் அலோன் சொல்லி போடுவாங்க. அலோன் எதுக்கு நீ WhatsAppல ஸ்டேட்டஸ் போடுற? நீயே தனியா தானே இருக்கணும்னு ஆசைப்படுற. அப்புறம் என்ன நீ அலோன் அப்ப 4 பேர் பார்க்கணும். அப்ப 4 பேர் உன் கூட இருக்கணுங்கிறது தானே அந்த தாட். அப்ப நீ அந்த மாரி பண்ணாத. என்ன டிப்ரஷன்? டிப்ரஷனுக்கு மீனிங் சொல்லுங்கன்னு இப்படிதான் கேட்பேன். திருன்னு முழிப்பாங்க. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள கூட இந்த மாரி அவங்களோட மனநிலையில வந்து அதுக்கு பேரு டிப்ரஷன். அதே மாரி ஒரு பொண்ண பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல்னா உடனே டிப்ரஷன். இன்னைக்கு அந்த மைண்ட் செட்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு அவங்கலாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க அந்த விஷயத்துல. அதே மாரி வீட்ல இருக்கிறப்ப கொஞ்சம் போம்மா டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு ஒரு மாரி இருக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்கள மூட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா அதுக்கு பேரு டிப்ரஷன் கிடையாது. அவங்கள எப்படி புரிய வைக்கிறது? ரியாலிட்டி இதுதான். இந்த டிப்ரஷன்லாம் கிடையாது. சும்மா ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் தான். டிசப்பாயின்ட்மென்ட் கூட சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அந்த நேரம் தோன்ற ஒரு சில எண்ணங்கள், அத வந்து அவங்க வெளியில எடுத்துட்டு வரணும்னா, அவங்க மத்தவங்க கூட சரிசமமா பேசி பழகணும். இந்த சரவுண்டிங் ஒரு 4 பேரு, 5 பேரா அந்த ஒரு சில பேர்லாம் தனியாவே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. சில பேர் ரொம்ப தனியா இருப்பாங்க.
அவங்க அ எல்லாத்துக்குமே ஒரே ஆக்ஷன் காமிப்பாங்க. இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் கூட மட்டும் இருப்பாங்க. அவங்க கூடயே பேசிட்டு, அவங்க கூடயே இருக்கிறப்போ, அவங்க ஒருத்தர்ல ஒருத்தர் யாருக்காவது ஒருத்தர் அந்த கொஞ்ச நேரம் பேசலைனாலோ, இல்ல அவங்களோட தேடல் இருந்துச்சுன்னா, அதுக்கு பேரு வந்து இந்த மாரி எடுத்துக்கிறாங்க. இத வந்து நம்ம அவங்க அதான் இந்த மாரி இருக்கிறவங்கள கொஞ்சம் கவுன்சிலிங் குடுக்கணும். கொஞ்சம் வந்து சைக்காட்டிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் 2 பேர யாரையா ஒருத்தர கண்டிப்பா பார்க்க வைக்கணும். லோன்லினெஸ் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் கூட இருந்தா கூட அவங்க தனியா இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணி, அது அவங்கள வந்து அந்த மாரி ஸ்டேட்டுக்கு தள்ளி, சூசைடு அது மாரிலாம் நெறைய போறாங்க இல்லையா? நீங்க இத லோன்லினஸ்ல வந்து நெறைய வகைப்படுங்க. இப்போ நான் வந்து தனியா இருக்கேன்னா, அது ஒரு மாரி. சில பேர் தனியா இருந்து இப்ப செம்ம ஜாலியா டிராவல் பண்ணுவாங்க. இயற்கைய ம், ரொம்ப ரசிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கான மென்டாலிட்டி. ம், ஆனா லோன்லிங்கிறது வந்துட்டு எல்லாரும் இருந்து தனியா இருக்கிறதுங்கிறது, அவங்க வந்து ஏதோ மனசுல வந்து பாதிக்கப்பட்டு ம், அவங்க இருக்கிறதுக்கான ஒரு காரணம். அத வந்து அவங்க தவிர்க்கணும். ம். அதே மாதிரி அவங்கள தனியாவே இருக்க விடக்கூடாது. கூட இருக்கவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா மேபி கண்டிப்பா பெட்டரா பண்ணணும், இருக்கும். கண்டிப்பா பண்ணணும். இன்னைக்கு பேச்சு குறைஞ்சிருச்சுங்க. ம். பேரண்ட்ஸ் மத்தியில, ஃபேமிலி மத்தியில, குழந்தைங்க மத்தியில. அவ பாட்டுல உள்ள போயிடுவா. அவன் பாட்டுல உள்ள போயிடுவாங்கன்னு தான் பேரண்ட்ஸும் இருக்காங்க. ம். அத அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஆனா அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டுக்காங்கல்ல குழந்தைங்களுமே. இல்லைங்க. இன்னைக்கு ஆக்சுவலி இது இருதரப்பு தவறுகளும். பையன் வந்தோனே, "என்னப்பா பண்ண? சாப்பிட்டியான்னா?" "சாப்பிட்டு வந்துட்டேன்" அப்படின்ருவாங்க பசங்க. ம். "என்னத்தாங்க சாப்பிட்டேன்னு?" "கொஞ்ச நேரம் உட்காரேன். நான் பேசணும் உன்கிட்ட" ம். அப்படின்னு யாரும் பேசுறதில்ல. இந்த அம்மா சீரியல்ல ரொம்ப மூழ்கி போயிருப்பாங்க. அப்பா டயர்ட்ல வந்திருப்பாரு. வேலை பண்ணிட்டு வந்திருப்பாரு. இந்த மாரி ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கம்யூனிகேஷனே இருக்காது. எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்துட்டு தன்னோட குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மைண்ட்ல இருக்கும். ஆனா, அத கேரி பண்ற இடத்துல அவங்க மிஸ் பண்றாங்க. ம். தன் குழந்தை இப்ப எங்க போயிட்டு வந்த தங்கம்? சரி. சாப்பிட்டியா? என்னத்த சாப்பிட்ட? சரின்னு அப்ப அப்ப அவங்க அதுக்கு 2 வார்த்தை பேசிட்டு தான் போவாங்க. ம். சரிம்மா நான் உள்ள போறேன்னா, அட இரு சாமி கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு போன்னு சொல்றத விட்டு போட்டு, சரி அப்படியா உள்ள போ அப்படின்னா, அது வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த மாரி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே நீங்க வந்து கொஞ்சம் அவங்கள கேர் எடுத்துக்கிறது நல்லது. மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன். ம். எங்கேயும் வேண்டாங்க. வைத்தியம் நம்ம கிட்ட தான் இருக்கு. மருந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. அத நம்ம சரியா பயன்படுத்தணும்.